துறை சார்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்படும்? எங்களை பொறுத்தவரையிலும் இந்தியாவிலே இல்லாத ஒன்றை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். இதை ஆய்வு செய்வதற்கு சிறந்த வல்லுநர் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு வருகின்ற போதே முன்னெச்சரிக்கை என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், எப்போது இந்த புயல்கள் தாக்குதல் ஏற்படும் என்பதை ஆய்வு செய்து இந்த துறைக்கு வழங்க இருக்கிறார்கள். இது முதல் முறையாக தமிழ்நாட்டிலே மட்டும்தான் இந்த குழு அமைப்பதற்கு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டு அந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பாருங்க. டாஸ்மாக் கடையில வந்து மூடிட்டாங்க. மூடின பிறகு தற்பொழுது FL2 மதுக்கான கடைகளும் அதிகமா இருக்குது. இப்போ வந்து உணவகத்துடன் கூடிய மதுபான கடைகள் ரெஸ்டோ பார் திறக்கிறதுக்கான ஆய்வு பணியில வந்து தமிழக அரசு ஈடுபட்டுதான் இருக்குது சொல்லியிருக்காங்க சார். இது எப்படி பூரண மதுவிலக்கை நோக்கி நாம ஒரு பயணம்? நம்முடைய நோக்கம் பூரண மதுவிலக்கு என்பது ஒன்று. இரண்டாவதாக மக்கள் எங்கெங்கே மது அங்கே இருக்கிற கடைகளை அகற்றப்பட வேண்டும் என்று சொல்கிறார்களோ, கோயில்கள், பள்ளிகள், பேருந்து நிலையங்கள் அனைத்தும் உடனடியாக இப்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு வரலாறு, முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு அதுக்காக போராடிட்டு இருப்பாங்க. கோயில்காரர் ஒரு பக்கம் போராடுவாங்க, பள்ளிக்கூட குழந்தைகள் ஒரு பக்கம் போராடுவாங்க. போராட்டமே இல்லாமல் முதலில் அறிவித்த வரலாறு இதுதான். அதற்கு பிறகு படிப்படியாக நாம் எப்படி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய அந்த துறையினுடைய அமைச்சர் தான் அதுக்கான பதிலை அளிப்பார்கள். மனுக்கள் வாங்கிய உடனே தீர்வு காண முடியாது. இருங்க, உங்கள் வீட்டில் ஒரு திருமணம் என்று சொன்னால் எவ்வளவு நாட்கள் நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள்? 2 மாதம் இன்விடேஷன் அடிக்கிறீங்க, பொருள் வாங்குறீங்க, அதுக்கப்புறம் உறவினர் அழைக்கிறீங்க, அதுக்கப்புறம் திருமணம் நடத்துறீங்க. அது மாதிரி இது ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து இதில் 2700க்கும் மேற்பட்டவர் பட்டா கேட்டிருக்காங்க. அதற்கான விரைவான பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். குடிநீர், சாக்கடை வசதிகள், அது போன்ற என்க்ரோச்மெண்ட்ஸ், இது போன்ற பணிகளை கேட்டிருக்கிறார்கள். கட்டிடங்கள் வேண்டும் என்று அதற்கான நிதிகள் வருகிற போது அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும். பட்டாவை பொறுத்தவரையில் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பிப்ரவரி மாதத்துக்குள் அதற்கான பணிகள் வேகமாக விரைவாக நடைபெற்று